ராஜா இங்க வாப்பா. ஏன்பா வேலை இல்லைன்னு சொன்னதுக்காக எவனையோ போட்டு அடிச்சிட்டியாமே? என் வீட்டு மாடியில ஒருத்தன் குடியிருக்கான். 4 மாசமா வாடகை பாக்கி. நீ அவனை உதைச்சி அந்த வாடகை பாக்கிய வாங்கி தரணும். நீ தான் அடிதடி பண்றவனாச்சே, அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன். வேலை இல்லாத உனக்கு வேலை கொடுத்துட்டேன். எப்படி? வயசாயிடுச்சுன்னு பாக்குறேன். என்ன ரவுடி நினைச்சியா? ஏண்டா உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்காக அந்த காவனை அடிக்க போன? 50 ரூபா பணம் தரேன், மாடியில குடித்தர இருக்கிறவங்களை காலி பண்ண வைங்கிறான். என்ன ரவுடி நினைச்சுக்கிட்டானா? அதுக்காக அவனை அடிக்க போறதா? அதை விட அவன் சொன்னதை செஞ்சுட்டு 50 ரூபாய் கையில வாங்கிட்டு வந்திருந்தானா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன். உன்னால ஒரு பிரயோஜனம் கிடையாடா. நீங்க இருக்கிறதுனால அந்த ஆடம் சண்டையும் சச்சரவும் தான் மிச்சம். இங்க பாருடா, ஒண்ணு செய்ய. மெட்ராஸ்ல இருக்கிற உங்க அண்ணன் கிட்ட போ. அவன் அங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுவான். போ. சரி சரி, நான் மெட்ராஸ்க்கே போயிடுறேன். ராஜா, நீயாவது என் கூட இருக்க கூடாதா? இல்லம்மா, எல்லா பாசத்துக்கும் அடிப்படை பணம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அந்த பணத்தை சம்பாதிக்கிறேன். யார் வேணும்? நீங்க டிவி சரியில்லைன்னு கம்பெனி போன் பண்ணீங்களா? ஆமா, நீங்க யாரு? நாங்க வந்து சார், டிவில என்ன சார் ரிப்பேர்? டிவியை திருப்பினா ரெட்ட ரெட்டையா தெரியுதுங்க. தண்ணி குடிப்பீங்களா? ஐயோ, அந்த பழக்கமே கிடையாதுங்க. மர்மமான டிவியா இருக்கும் போல இருக்க. ஏமணி, ஆண்டனால எதனா ரிப்பேரா இருக்குமோ? கரெக்ட். நீங்க என்ன பண்றீங்க? மொட்டை மாடிக்கு போய் ஆண்டனா பிடிச்சுக்கிட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் தெரியுதா தெரியுதான்னு ஆட்டிக்கிட்டே இருங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் டிவி போயிடும். நீ நல்லா தெரியும் சொல்ல வந்தேன். வீட்டுல அம்மா இல்லீங்களா? அம்மா இல்ல, மாதர் சங்கத்துக்கு போயிருக்காங்க. வர கொஞ்சம் லேட் ஆகும். சரி, ரொம்ப வசதியா போச்சு. தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியல. தெரியல. தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியல. தெரியுதா? 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 யார் நீங்க? ஐ, பிரியா பாப்பாவா? எப்படிமா இருக்க? ஐயோ, பூதம். அப்பா அப்பா அப்பா, உங்களை மாதிரி ஒரு பூதம் வந்திருக்குப்பா. அது பூதம் இல்லம்மா, உன் சித்தப்பா ராஜா. சரி சரி, நீங்க போய் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அப்பா லெட்டர்ல எழுதியிருந்தாரு, யாரோ பியூனை அடிச்சிட்டியாமே. ஆமாண்ணே, லஞ்சம் கேட்டான். ராஜா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. பட் என்ன இருந்தாலும் இன்டர்வியூ ஆபீஸ்ல அந்த பியூனை நீ அடிச்சது தப்பு தான். சட்டத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சா என்ன ஆகுறது? ஆரம்பிச்சிட்டீங்களா சட்டத்தை பத்தி பேச? நீங்க குளிச்சிட்டு வாங்க, முதல்ல சாப்பிடலாம். நான் ரொம்ப நேர்மையான இன்ஸ்பெக்டர்னு பேர் எடுத்துட்டேன். நேர்மைக்கு தான் என்ன மரியாதை இருக்குன்னு உனக்கே தெரியுமே. நான் போய் உனக்கு சிபாரிசு பண்ணா வேலை தர்றவங்க கூட உனக்கு தரமாட்டான். அது மட்டும் இல்லடா, உனக்காக லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி தர எனக்கு விருப்பமும் இல்லை, வசதியும் இல்லை. ஸோ இங்க இருந்துகிட்டு நீயே வேலைக்கு ட்ரை பண்ணு, நிச்சயம் உனக்கு வேலை கிடைக்கும். வரமா பட்டுமா? சரிண்ணா. சித்தப்பா, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, எனக்கு பசிக்குது. நல்லாவே தெரிய மாட்டேங்குது, வெறும் பந்துதான் தெரியுது. இருங்க, உங்களை எல்லாம் மேல வர வைக்கிறேன். எப்படி அழகா வர பாரு. யார் இது? லூசாட்ட இருக்கு. என்ன சொன்னீங்க? நானா லூசு? உங்க எல்லாரையும் மேல வர வைக்கிட்டான். ஏய், மரியாதை போக மாட்டே. இரு, இதுகிட்ட கொஞ்சம் விளையாடி பாப்போம். லூசு, எங்களை மேல வர வை பாப்போம். நான் உங்களை மேல வர வச்சா எனக்கு நீங்க என்ன தருவீங்க? என்ன வேணும்? நீ எனக்கு முத்தம் தரணும். சாரி. எல்லா பொண்ணுங்களும் மேல வரணும். ஜீ பூம் பா. வேலை வந்துட்டான். வெரி குட் வெரி குட். வேகமாவா, சீக்கிரம் வா. வா சீக்கிரம் வா. இந்த கண்ணத்துல ஒண்ணு கொடு, இந்த கண்ணத்துல கொடு. அப்பா அப்பா. உமா,
இன்டர்வியூக்கு போகணும்னு சொன்னீங்களே, நேரமாச்சு. நேத்து ஒரு இன்டர்வியூ பண்ணி என்னடாச்சு? அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் தெரியல. அப்படி என்னடா கேள்வி? இந்த வேலையை கொடுத்தா அன்பளிப்பா எவ்வளவு பணம் தருவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு எனக்கு பதில் தெரியல. அவருக்கு வேலை கிடைச்சா உங்ககிட்ட சொல்லுவாரு. நீங்களே ஏதாவது தொண அவர் கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் ஒண்ணும் கேட்கலாமா? நான் வரேன். வரேன்டா. சரிண்ணா. இன்டர்வியூக்கு நேரமாச்சு, புறப்படுங்க. சித்தப்பா சித்தப்பா வாங்க. சித்தப்பா, நாளைக்கு எனக்கு பர்த்டே ஞாபகம் இருக்கா? பிரியா பாப்பாக்கு எத்தனை வயசு ஆக போகுது? 5 வயசு. என் பர்த்டேக்கு நீங்க வாங்கி தர ட்ரெஸ் தான் போட்டுக்க போறேன். சித்தப்பா சாயங்காலம் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாரு. நீ போய் ஸ்கூல் கிளம்பு. நல்ல சித்தப்பா. பிரியா உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கா. நீங்க வாங்கி தர ட்ரெஸ் தான் போட்டுப்பேன்னு காலையில இருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உங்க நிலைமை புரியுது. நான் ஒரு 100 ரூபாய் பணம் தரேன். சாயங்காலம் வரும்போது ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து நீங்க வாங்கினதா சொல்லி கொடுத்துடுங்க. இல்ல, நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சாயந்தரத்துக்குள்ள நானே ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். சார், மேனேஜரை பார்க்கணும். பார்க்க முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சொல்றேன்ல, பார்க்க முடியாது. போயா. தம்பி, ஆ, கடைசி பஸ் போயாச்சா? மணி ஆயிடுச்சுல்ல, கடைசி பஸ்ஸும் போயிருக்கோம். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உழைக்கும் கைகளே. ரிக்ஷா, இங்க வா. டேய், இன்ஸ்பெக்டர் தினகரையா கூப்பிடுறாரா? டேய், வண்டியில கள்ளச்சாரா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கடா. வாங்கடா, ஓடிடுவோம். யாரா இவன்? கள்ளச்சாரா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய்தான் நம்மள பிடிக்கிறதுக்காக மஃப்டில வந்து உட்கார்ந்துருக்காரா. இப்படியே ஒன்னா சுட்டாலும் சுற்றுவாரு. வாங்கடா போய் பேசி பார்க்கலாம். ஐயா, தெரியாம செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஐயா, நாங்க புள்ள குட்டிக்காரவங்க. எங்களை எல்லாம் பிடிச்சு உள்ள போட்டீங்கன்னா எங்க குழந்தை குட்டி எல்லாம் பட்னியா கிடக்கும். கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா, ஏதோ எங்களால முடிஞ்சது பார்த்து மன்னிச்சு. சித்தப்பா, என் பர்த்டேக்கு நீங்க வாங்கி தர ட்ரெஸ் தான் நான் போட்டுக்க போறேன். இல்ல, நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சாயந்தரத்துக்குள்ள நானே ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். சரி சரி, இனிமே இப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த பாட்டியை வீட்டுல விட்டு நீங்க போகலாம். சரிங்க ஐயா. பாட்டி வாங்க வாங்க. லஞ்சம் வாங்கினாலும் நல்ல இன்ஸ்பெக்டர். சித்தப்பா, நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அழகா இருக்கேனா? ரொம்ப அழகா இருக்கிறீங்க. இந்த செயின் கூட ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. Dress நான் வாங்கி கொடுத்தேன், அப்பாட்ட சொல்லலையே. ராஜா, புது ட்ரெஸ் வாங்க ஏது அப்பளம்? அது ஒரு பெரிய கம்பெனில கணக்கு எழுதுற வேலை கிடைச்சிருக்கு. அவங்க தான் அட்வான்ஸா 100 ரூபாய் கொடுத்தாங்க. எந்த கம்பெனி? நம்ம பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கு. அப்புறம் வேலைக்கு போகாம படுத்துக்கிட்டு இருக்க. டெய்லி நைட்டு தான் வேலை. பிசினஸ் எல்லாம் முடிஞ்சு முதலாளி தூங்க போனதுக்கு அப்புறம் நான் போனா போறோம். ஏதோ ஒண்ணு உழைச்சி சம்பாதிச்சா எந்த வேலை செஞ்சாலும் தப்பு இல்லை. இந்த வேலையில இருந்துகிட்டு இன்னொரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணு. சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிண்ணே. சித்தப்பா, எனக்கு வளையல் வாங்கி தரீங்களா இன்னைக்கு? வளையல் என்னம்மா, இனிமே உனக்கு தினம் ஒண்ணு வாங்கி தரேன்.